ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கட்டு சத்யா, கைய கொடு. செல்வாவை ஏமா பாக்குறீங்க? குடும்ப உறவுகள் எப்பவுமே பலப்படணும்னு நினைக்கிறவதான் செல்வா. உன் அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து அவங்க அம்மன் கயிறு கட்டுறாங்க, சந்தோஷமா வாங்கி கட்டிக்கமா. கட்டிக்க சத்யா. அம்மா தாய், நிஜமாவே எனக்கு பெரிய பலம் வந்த மாதிரி இருக்கு. இன்னொரு கயிறு இருக்கு. தேவி, இங்க வா. அம்மா, அவளும் ஏன் மகமாதி தானம்மா? இல்லைங்கம்மா, நலன் தம்பியும் தேவி அவர் பொண்ணுன்னு தானே சொன்னாரு. அந்த வகையில பார்த்தா தேவியும் என் பொண்ணு மாதிரி தானே. அதுக்காக தாம்மா கட்ட சொல்றேன். நீ போய் கட்டுமா. அப்பமா நில்லுங்க, இது அம்மன் கயிறு தானே. அவளை ஏன் நீங்க கட்ட சொல்றீங்க? அவதான் நினைச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, வயிற்றுலயும் குழந்தைய வாங்கிக்கிட்டா. அவளுக்கு எதுக்கு இப்ப அம்மன் கயிறு? என் பொண்ணுக்கு தானே இன்னும் கல்யாணம் ஆகல. அவளுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு கட்டி விடுங்க. இல்லம்மா, பூசாரி இந்த அம்மன் கயிறை கல்யாணம் ஆன பொண்ணு கையில தான் கட்ட சொல்லி கொடுத்தாரு. ஓ ஓ, அப்படின்னா சரி. நீங்க அந்த அம்மன் கயிறை தேவி கையில கட்டி விடுங்க. போ போ, போய் கட்டு. தேவி, மாப்பிள்ளையே பர்மிஷன் கொடுத்துட்டாரு. நீ மாசமா வேற இருக்க. அம்மன் அருளால உனக்கு சுகப்பிரசவம் நடக்கும். அக்கா, நீங்க கட்டிக்கோங்க. கட்டிக்கம்மா. கைய கட்டுமா. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு எங்களை மாட்டி விட்டுறாத. செங்கமலம், புறப்படுமா, டைம் ஆச்சு. மேடம், அப்ப நாங்க கிளம்புறோம் மேடம். சார் இருங்க, அதுக்குள்ள கிளம்புறீங்க? இன்னைக்கு சத்யாவோட பிறந்த நாள் ஆச்சே. சேது, அக்கா நமக்கு டைம் ஆச்சுடா. ஆபீஸ்க்கு கிளம்பலாமா? ஆமாக்கா, கிளம்பலாம். செல்வா, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. இன்கம் டாக்ஸ் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆடிட்டரையும் லாயரையும் பார்த்து நம்ம பசங்க ரெண்டு பேருக்குமே பிசினஸ் பிரிச்சு கொடுக்கறத பத்தி நம்ம பேசிடுவோம். சரிங்க, வாங்க. சரி, அப்ப நான் ஆபீஸ் கிளம்புறேமா. இவங்க இருந்து சத்யா ரூம்ல கொஞ்ச நேரம் பேசிட்டு போட்டோம். சரி. அப்பா, நம்ம ரூமுக்கு போய் பேசலாம் வாங்க. சரிம்மா. சத்யா, நீ இவங்களை கூட்டிட்டு போ, நான் டிஃபன் எடுத்துட்டு வரேன். சரி, வாங்கப்பா. அம்மா வாங்க. வா அபி. வாங்கப்பா. அர்ஜுன் வா. அர்ஜுன், சுபத்ரா. எதுக்கும் அவங்க மேல ஒரு கண்ணு வை. உள்ள வாங்க. வாங்க. என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும்? நான் சொல்ற வரைக்கும் நீங்க இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? ஒரு போன் கூட பண்ணாம இப்படிதான் திடீர்னு வந்து எனக்கும் அக்காவுக்கும் ஷாக் கொடுப்பீங்களா? கொஞ்சமாவது யோசனை இருக்கா உங்க ரெண்டு பேருக்கும்? எல்லாம் இவ்வளவு சொல்லணுமா? ஏண்டி இப்படி சொல்ற? அப்ப எங்களை உன் வீட்டுல பாக்குறதுல சந்தோஷம் இல்லையா? செல்வநாயகிக்கு எல்லா ரகசியமும் தெரிஞ்சு எங்களை துரத்தி விட்டு நானும் தேவியும் பெட்டியை தூக்கிட்டு நம்ம வீட்டுல வந்து நிக்கிறோம். அப்ப உனக்கு சந்தோஷமா இருக்குமா? அப்பயாவது நீ அடங்குவியா? பாருங்க இவன் எப்படி பேசுறாங்க. வேற எப்படி பேசுவா இவ? ஏய்,
இதெல்லாம் உனக்கு தேவைதான். நல்ல வாங்கி கட்டிக்க. இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நானும் அக்காவும் நிமிஷத்துக்கு நிமிஷம் நெருப்பு மேல நின்னு வெந்து போயிட்டு இருக்கோம். தேவியோட அப்பா அம்மா கடங்காரங்க, மானம் கெட்டவங்க அப்படிங்கிற ரேஞ்சில செல்வநாயகி கொதிச்சு போயிருக்கா. உங்களை கண்டுபிடிக்காம விடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கா. கொஞ்சம் கூட அதை பத்தி யோசிக்காம எங்க 2 பேரோட எதிர்காலத்தை பத்தி கூட கவலைப்படாம இப்படி வந்து திடீர்னு குத்து கல்லாட்டம் நிக்கிறீங்க. ச்சே, எங்க 2 பேர் மேலயும் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா உங்களுக்கு? அம்மாடி, என்ன மன்னிச்சிருமா. நான் இங்க வரக்கூடாதுன்னு எவ்வளவோ பிடிவாதமா சொன்னமா. இவதான் அழுது என்ன கரைச்சி விட்டாமா. அப்பா, பாசம் அவங்க கண்ணை மறைச்சிருச்சு. அவங்களுக்கு தான் தெரியலனா நீங்க கூட ஏன்பா இப்படி பண்றீங்க? முட்டாள்தனமா புத்தி இல்லாம நடந்துகிட்டீங்க. அதை தானமா சொல்ல வர. நீ சொல்றது நியாயம்தாம்மா. இல்லப்பா, நாங்க இங்க செத்து செத்து பொழைக்கிறோம்ப்பா. உங்களுக்கு அது புரியுதா? நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் மேல எந்த தப்பும் இல்லடி. பெத்த மனசு கேட்கல. திடீர்னு குடுகுடுப்புக்கார வந்து தாலி ஒண்ணு கேள்வியாக போறதுன்னு சொல்லிட்டு போனா. ஏன் அடிவேரே கலங்கிடுச்சு. ஓடி போய் அம்மன் கால்ல விழுந்து கதிர்னு. பூசாரி ஐயா தான் அம்மன் கழுத்துல இருந்து பூஜை பண்ண மஞ்சள் கயிறு கொடுத்தாரு. ரத்த சந்தம் நீங்களே போய்தான் இத உங்க பொண்ணு கையில கட்டணும், அப்பதான் பலன் சொன்னாரு. அதான் இங்க வந்தோம். எங்களை திட்டாது சத்யா. சரி விடுங்க, யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. ஆனா நாலு பெண்ண நீங்க தான் அப்பா அம்மான்னு தெரிஞ்சா நீங்க இப்படி வந்து டிராமா ஆடினது, நாங்க அதுக்கு ஒத்துழைச்சது எல்லாமே சேர்ந்து பெருசா வெடிக்கும். அப்புறம் அர்ஜுன் கூட என்ன மன்னிக்க மாட்டாரு. இப்ப எங்களுக்கு சாதகமா இருக்க ராஜசேகர் மாமா கூட அப்புறம் அவங்க பக்கம் போயிடுவாரு. இத பத்தி யோசிச்சுதான்ப்பா இவ்வளவு கோவப்பட்டுட்டேன். தயவு செஞ்சு உங்க 2 பேர் கால்ல கூட விழுந்துக்கிறேன். நீங்க எங்களை சர்ப்ரைஸ் பண்றது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். சரி, இனி ஒரு முறை இது நடக்கவே கூடாது. சரிம்மா, நடக்காதுமா. எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு எனக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லுங்க. நான் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிடுறேன். சரிம்மா, சரிம்மா. ஏய், உங்க மாமியார் வீடு பிரம்மாண்டமா சூப்பரா இருக்குடி. நான் இப்பதான் முத தடவை பாக்குறேன். பெரிய இடத்துல தாண்டி வாக்கப்பட்டிருக்கீங்க. ஏய், மரமண்ட லூசு. மா, நாம எவ்வளவு சீரியஸா எந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இவளோட கவனம் எங்க போகுது பாத்தியா? மூஞ்சி தூக்கி வச்சுக்கோ. அதுதான்ப்பா ஒரு தாயோட மனசு. நான் உங்க 2 பேர் மேலயும் ரொம்ப கோச்சுக்கிட்டேன். ஐம் சாரிமா. அம்மாடி, சாரிப்பா. என்னடா இது? சரி. சத்யா, உங்க 2 பேர் கையிலயும் அம்மன் கயிறு கட்டின பிறகுதான் என் மனசு இப்போ அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆமா சத்யா. அம்மாடி, இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன திடீர்னு எல்லாரும் இன்னைக்கு உன் பிறந்த நாள்னு சொல்றாங்க? அது ஒண்ணும் இல்லப்பா. நலனப்பா என் அப்பாவை நடிக்க சம்மதிச்ச உடனே அவர் செஞ்ச முத காரியம் ஆதார் கார்டுல என் பேரு, பிறந்த நாள், அப்புறம் ரேஷன் கார்டு, பேங்க் அக்கவுண்ட், ஜாதகம்னு செல்வநாயகி எந்த இந்த இடக்கு சந்து பொந்துன்னு தேடுவாளோ அதையெல்லாம் கரெக்ட் பண்ணி எல்லா ஒட்டையும் அடைச்சிட்டாரு. அடேங்கப்பா. எனக்காக அவரை ரொம்ப மெனக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு தங்கமான மனுஷனை நான் இந்த உலகத்துல பார்த்ததே இல்லப்பா. உண்மைதாம்மா. அவர் மனுஷன் இல்லம்மா, தெய்வம் அவரு.